இந்த மாதிரி growthக்கெல்லாம் அப்ளாஸ்ங்கிறது கிடைக்கவே கிடைக்காது. ஆனா இதுதான் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனா மாறும். எமோஷனல் growth. ரியாக்ட் பண்றத விட்டுட்டு ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கனாவே போதும், இந்த growth ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆயிரும். செகண்ட் ஒன் மென்டல் growth. எல்லா விஷயத்துக்கும் உட்கார்ந்து எக்ஸ்பிளனேஷன் குடுக்கறத விட்டுட்டு, சைலன்ட்டா ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டீங்கனாவே போதும், உங்களோட மென்டல் growth ஸ்டார்ட் ஆயிரும். தேர்ட் ஒன் பவுண்டரி growth. உங்களுக்காக போய் ப்ளீஸ் பண்றத விட்டுட்டு உங்கள புரொடெக்ட் பண்ண ஆரம்பிங்க. அப்பவே உங்களோட பவுண்டரி growth ஸ்டார்ட் ஆயிரும். ஃபோர்த் ஒன் ஃபெய்த் growth. நம்மளால எல்லா விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால அதுக்கு பதிலா அத ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. உங்களோட ப்ராக்ரஸ் ரொம்ப ஸ்பீடா இருக்கணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. குட்டி குட்டி ப்ராக்ரஸா இருந்தா கூட பரவால்ல. ஆனா நீங்க ப்ராக்ரஸ்ல இருந்தா மட்டும் போதும். ஏஜ் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சேஸ் பண்ணிட்டு ஓடவே ஓடாதீங்க. உங்க டைமிங் ராங்கா இருந்தா சக்சஸ்ங்கிறது ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். அண்ட் யுவர் பாத் வில் நாட் மேக் சென்ஸ் டு எனிஒன். அண்ட் ஹீலிங் இஸ் ஆல்சோ வொர்க். நீங்க ஒரு விஷயத்துல ஹீல் ஆயிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அந்த இடத்துல ரெஸ்ட்ங்கிறது லேசினஸ் கிடையவே கிடையாது. அண்ட் யூ ஆர் அலவுட் டு சேஞ்ச் யுவர் மைண்ட். உங்க மைண்ட மாத்திக்கிறதுக்கு உங்களுக்கு கம்ப்ளீட் ரைட்ஸ் இருக்கு. சம்டைம்ஸ் நீங்க பிஹைண்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கங்கிறது எந்த அர்த்தமும் கிடையாது. இட் மீன்ஸ் யூ கேர் அண்ட் யூ ஆர் அவேர்.